அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி முதல்வர் வேட்பாளர் விஜய் இதை அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அதை அவர் நம்பவும் செய்வதாகவும் சொல்றாரு. எப்படி பார்க்கிறீங்க? ஒரு கூட்டணியை நீங்க அமைக்கிறீங்கன்னா எந்த முகத்தை முன்னிறுத்த போறீங்க? முகம் முன்னிறுத்தப்படாமல் நீங்க ஜனநாயகத்துல அப்படிதான் இருக்கும், ஜனநாயகம் முகம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா எம்ஜிஆரா இருந்தாலும் சரி அல்லது கலைஞரா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அந்தந்த கூட்டணிக்கு அவர்கள்லாம் தலைவர்கள்ங்கிற ஒரு முத்திரை தேவைப்படுகிறது. இன்னைக்கும் நீங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக ஒரு முகத்தை முன்னிறுத்துவதற்கு நாம் தயங்கியதன் விளைவுதான் இவ்வளவு பெரிய பின்னடைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் உங்களை யாராக நினைக்கிறார்கள்? விஜய் பொறுத்தவரையிலும் நீங்க ப்ரூவ் பண்ணாம போய் ஏற்கனவே ஒட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சியோட நான் ஒரு ஒட்டிக்கிட்டு தான் அப்படின்னா, நீங்கள் கடைசி வரையிலும் ஒரு ஒட்டி வாழ்கிற பிராணியாவே மாறிடுவீங்க. உங்களுக்கு தனித்துவம் இருக்காது. ஒன்று அதுதான் இவர் சொல்றாரு. பவன் கல்யாண் அப்படிதான் முயற்சி பண்ணாரு. 6%, 6.5% தாண்ட முடியல. இப்போ இன்னைக்கு சந்திரபாபு நாயுடோட கூட்டணி வைத்தார். இன்னைக்கு துணை முதல்வர்னு வந்திருக்கிறார். இது ஒரு வளர்ச்சி தான். இப்போ நாளைக்கே ஒரு முதல்வர் வேட்பாளர். அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னா, நான் இண்டிவிஜுவலா முயற்சி பண்றேன், 6%க்கு மேல நான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன், எனக்கு கையில இவ்வளவு ரிசல்ட் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா அது கூடும், அதை வச்சு நான் பேரம் பேசிக்கலாம், அது வேற. ஆனா அடிமை கூட்டத்தை எப்படி ட்ரீட் பண்ணலாம், இதை செய் அப்படின்னு ஆர்டர் தான் கொடுக்கணும், அவன்கிட்ட இருந்து சஜஷன் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா பிரச்சனை அது இல்ல. விஜய் என்னுடைய கனவுகளை சுமந்து செல்வாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இதை வெறுமனே நான் டேபிள்ல உட்கார்ந்துக்கிட்டு எத்தனை நம்பர்னு தட்டிக்கிட்டு இருந்து கால்குலேட்டரை தட்டுவதால் முடியாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் துலா. வணக்கம். அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. விஜயே இதை என்கிட்ட சொன்னாருன்னு ஒரு ரகசியத்தை ஐயாநாதன் உடைச்சு விட்டுருக்கிறார். அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி முதல்வர் வேட்பாளர் விஜய் இதை அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அதை அவர் நம்பவும் செய்வதாகவும் சொல்றாரு. எப்படி பார்க்கிறீங்க? ஐயநாதன் சொல்ல வருவது அப்படிங்கிறது, இவங்க அந்த மாதிரி ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அதிமுகவோடு இணையலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துவது, அதுல ஒரு கூட்டணிக்கான திட்டத்தை உருவாக்குவது, இதெல்லாம் இருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஐயநாதனுடைய அந்த பொசிஷன் ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஒரு கூட்டணியை நீங்க அமைக்கிறீங்கன்னா எந்த முகத்தை முன்னிறுத்த போறீங்க? முகம் முன்னிறுத்தப்படாமல் நீங்க ஜனநாயகத்துல அப்படிதான் இருக்கும், ஜனநாயகம் முகம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா மக்களுக்கு ஒரு முகம் தேவைப்படுகிறது. இப்ப நீங்க எம்ஜிஆரா இருந்தாலும் சரி அல்லது கலைஞரா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அந்தந்த கூட்டணிக்கு அவர்கள்லாம் தலைவர்கள்ங்கிற ஒரு முத்திரை தேவைப்படுகிறது. இன்னைக்கும் நீங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக ஒரு முகத்தை முன்னிறுத்துவதற்கு நாம் தயங்கியதன் விளைவுதான் இவ்வளவு பெரிய பின்னடைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ராகுல நீங்க தைரியமா முன்னிறுத்தணும். அதை திமுக இன்டலுக்கு புத்திசாலித்தனமா செஞ்சுது. ஆரம்பத்திலேயே போன எலெக்ஷன் அப்போவே செஞ்சுட்டாங்க. 2019 2004 சோனியா காந்தியவே. ஆமா, அப்போ திமுகவை பொறுத்தவரைக்கும், அது குறிப்பா ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, நடைமுறைவாதி. ஆமா, தலைமைன்னு ஒரு முகத்தை காட்டாமல் மக்கள் ஓட்டு இந்த முகத்துக்கு தான் போடுவார். தலைக்கு தான் முக்கியம். 2வது உறுப்புகள் எத்தனை வலுவானதாகவும் இருக்கட்டும், உறுப்பு வேண்டும். அப்ப அந்த இதுல அவங்க கரெக்டா இருக்காங்க. அந்த அடிப்படையில் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த இதுல யாரு தலைமை, நீங்க கூட்டணி அமைக்கிறீங்க? இதே கேள்வியை தான் நான் முன்னாடியே கேட்டேன். நம்ம பேசும்போதே இங்கே இதே அரங்கத்தில் வைத்து நம்ம 2 பேரும் பேசும்போது பேசியிருக்கிறோம். இவங்க விஜயும் அதிமுக கூட்டணி வைத்தால் யார் எங்கே தலை? இல்ல, இப்ப அவங்க என்னன்னா எடப்பாடி தான் வேட்பாளர். இல்ல, பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராமல் நீடிக்கிறது காரணமே இவங்க விஜயை முன்னிறுத்தணும், முதல்வர் வேட்பாளர்னு முன்னிறுத்தணும்ன்றாங்க. அவர் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றாங்க. இதனாலதான் நீடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றதும் இருக்குது. இல்ல, ஒன்னு இழுபறி, அது வெறும் இழுபறி கிடையாது, அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அது கடைசி நிமிஷம் வரலாம். நீங்க அறிவிச்சே செஞ்சிருங்க. யாராவது ஒருத்தரை நிறுத்தி கூட நீங்க இது பண்ணலாம். 2 பேரும் அல்லது நாங்கள் துணை முதல்வர்னு கூட அறிவிச்சுக்கிட்டு 2 பேர் எதையாவது ஒண்ணு பண்ணுங்க. ஆனா ஒரு பக்கத்தின் முடிவை இன்னொரு பக்கம் ஏற்றுக்கொள்கிறதா? 2 பேரையும் சேர்த்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இது ஐயநாதன் கேட்கிறாரு. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து நின்றதுக்கு நீங்க பைசல் பண்ணிட்டீங்க, ரைட்டு. நாங்க ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்?
இந்த மக்கள் உங்களை யாராக நினைக்கிறார்கள்? விஜய் பொறுத்தவரையிலும் புது ஆளு, புதிய சக்தி, நீங்க வந்து அன்டெஸ்டட், புதுசா வந்திருக்கிறவரு, உங்களை ப்ரூவ் பண்ணதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நீங்க ப்ரூவ் பண்ணாம போய் ஏற்கனவே ஒட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சியோட நான் வந்து ஒரு ஒட்டிக்கிட்டு தான் அப்படின்னா, நீங்கள் கடைசி வரலும் ஒரு ஒட்டி வாழ்கிற பிராணியாவே மாறிடுவீங்க. உங்களுக்கு தனித்துவம் இருக்காது ஒன்று. அதுதான் இவர் சொல்றாரு. இல்ல இப்போ எதுக்கு கேக்குறேன்னா, பவன் கல்யாண் அப்படிதான் முயற்சி பண்ணாரு. 6% 6.5% தாண்ட முடியல. இப்ப இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி வைத்தார். இன்னைக்கு துணை முதல்வர்னு வந்திருக்கிறார். இது ஒரு வளர்ச்சி தான். இப்ப நாளைக்கு ஒரு முதல்வர் வேட்பாளர். அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னா, நான் இண்டிவிஜுவலா முயற்சி பண்றேன், 6% மேல வந்து நான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன், எனக்கு கையில இவ்வளவு ரிசல்ட் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா அது கூடும், அதை வச்சு நான் வந்து பேரம் பேசிக்கலாம், அது வேற. ஆனா உங்களை நீங்க வந்து அன்டெஸ்டடா வச்சுக்கிட்டு நீங்க ஒட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விழுகிற ஓட்டுங்கிறது உங்களுடைய ஓட்டுகளா, உங்களுக்கானதா? இந்த கேள்வி இருக்குல்ல. நாளைக்கு அதிமுக உங்களை எப்படி தூக்கி வீசணும்னு தெரியாதா? அதுக்கு 30 வருஷத்துக்கு மேலாக ஆட்சியார், அதாவது அரசியலில் இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு தெரியாதா? இன்னொன்னு, அமித்ஷாவையே காக்க வைத்து அவருக்கு அரசியல் பாடம் கற்பித்த மிகப்பெரிய நபர் வந்து எடப்பாடி. தன்னை வந்து அறிமுகப்படுத்திய சசிகலாவே காலவாரி விட்டுட்டு இன்னைக்கு வந்து துணிஞ்சு அவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு அதிமுக மத்தியிலையும் மக்கள் மத்தியிலும் ஏதோ ஒரு வகையில 20% மேல் ஒரு உத்தரவாதத்தை உருவாக்குகிற அளவிற்கான ஒரு நபரா இருக்கு. அவருக்கு வந்து ஒரு ஜிகனாத்தனம் இல்லை, ஒரு இந்த சினிமா பிரபலம் கிடைக்கல, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்லயே தவிர மற்றபடி பேரம் பண்ணுவதற்கு அவருக்கு தெரியாதெல்லாம் கிடையாது, கட்சி நடத்துவதற்கு தெரியாதெல்லாம் கிடையாது. அப்போ நிர்வாகம் தெரியும், பேரம் தெரியும், எல்லாம் தெரியும். ஒண்ணு முகம் கிடையாது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா உங்களுக்கு முகம் மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு நிர்வாகம் தெரியாது, உங்களுக்கு கட்சின்னு ஒரு கட்டமைப்பே கிடையாது. இல்ல இப்படி சொல்ல முடியுமா? கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க தானே, கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரே ஒரு அவர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, செயற்குழு கூடி விவாதிக்கணும், பொதுக்குழு கூடி விவாதிக்கணும், முடிவெடுக்கணும். அந்த சிஸ்டமே நீங்க உங்க ஒர்க்காவில் ஒரு சதி கும்பல் போல செயல்படுறீங்க. அதுல இப்போ ஒரு ஜான் ஆரோக்கியசாமியையும் புஷி ஆனந்த் இவங்க 2 பேரும் தான் முடிவெடு, விஜய் கூட முடிவெடுக்கலன்றாங்க, இவங்க 2 பேரும் தான் முடிவெடுக்கிறாங்க. அவர் ஒரு அபிப்பிராயத்தை சொல்றாரு. இதை நாம என்னவா புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குன்னா, டூ அண்ட் ஃப்ரோ 2 பேருக்குமே இதுல ஒரு சௌகரியம் இருக்கு. விஜய்க்கு நான் நைட் ஆயிட்டுனா 2 பேர் வருவாங்க, என்னவா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு கதை சொல்லுவாங்க, ஐயா இப்படி 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 நடக்குது அப்படின்னு சொல்லி பாம்பாட்டுவாங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லி, சரி இப்ப நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2 பேர்கிட்ட பேசிட்டு, அந்த 2 பேர்கிட்ட பேசுவதும் கூட அது கீழே முடிவெடுக்கப்பட்டதா அப்படின்லாம் அவருக்கு தேவை கிடையாது. நான் வந்து ஒரு அதாவது ஒரு செயற்குழு, ஒரு பொதுக்குழு, அதுக்கு ஒரு உயர்மட்ட குழு, இந்த மாதிரியான சிஸ்டமே இதுல இல்லைங்கிறது ஐயநாதனுடைய குற்றச்சாட்டு. இப்ப இந்த 2 பேரும் தான் குழு கூட்டம் எல்லாமே. ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த், இன்னும் கூடுதலா இப்ப 2 பேர் வந்திருக்காங்க, அது நிர்மல்குமார். அப்போ என்ன ஆயிருதுன்னா, ஒரு ஐடி கம்பெனியை கூட நீங்க இப்படி நடத்த முடியாது, ஒரு குழுமத்தை இப்படி நடத்த முடியாது. ஏன்னா ஒரு குழுமம்னு இருக்குன்னா அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் முடிவெடுத்து அதுக்கப்புறம் டைரக்டர் மெயின் அவரு தலை வந்து அவரு முடிவெடுப்பாரு, ஓட்டெடுப்பு இருக்கும். ஆமா, டிசிஷனுக்கு ஓட்டெடுப்பு இருக்கும், பெரும்பான்மை முடிவின் அடிப்படையில். அப்போ நானே நினைத்தேன், எனக்கு தோன்றியது, கழிவறையில் இருக்கும் போது உதித்தது இந்த மகா சிந்தனை எல்லாம் எவரும் நடத்த முடியாது, ஒரு நிர்வாகம் என்பது இப்படித்தான் நடக்கும். இப்ப அதை பற்றி இவர் சொல்லும் போது, புஷி ஆனந்தினுடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி நான் வியந்து பார்க்கிறேன். நாளைக்கு ஒரு கூட்டம்னு சொன்னா அதை இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணுங்கிறதுல எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றாரு, ரைட்டு. ஆனால் இது மட்டுமே ஒரு கட்சியா? இதுதான் ஐயநாதன் கேட்கிற கேள்வி. இல்ல இப்ப ஆர்கனைஸ் பண்ற கெப்பாசிட்டின்றது வந்து ஒரு நீண்ட காலமா அவருடைய ரசிகர் மன்றத்துடைய தலைவராக இருந்து அதை செஞ்சு 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 அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது, அதுல செஞ்சிடறாரு. அரசியல் என்பது வேறு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எனக்கு இதுலதான் கேள்வி என்னன்னா, பழைய கால அரசியல் முறை என்பது இன்னைக்கு வேற ஒன்றா மாறிடுச்சு, இன்னைக்கு கார்பரேட் ஸ்டைல்ல மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே வந்து மக்கள்கிட்ட பேசி துண்டறிக்கை கொடுத்து வீட்டு திண்ணை பிரச்சாரம், இன்னைக்கும் பாமக அதை சொல்லிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு வந்து அது மாறிடுச்சு. ஊடகங்களை கையாளுவது, சோசியல் மீடியாவை கையாளுவது, இதன் வழியாக நீ மக்களை அடைஞ்சிடுறீங்க. அதுக்கு வியூக வகுப்பாளர்கள், ஐடி விங்கு வியூக வகுப்பாளர்னும் போது ஜான் ஆரோக்கியசாமியும் அப்புறம் வந்து ஆதவர்ஜுனா வந்துடுறாங்க. நிர்மல்குமார் அவர் ஒரு 100 பேர் கையில் வச்சிருக்கிறாரு, ஐடி விங், அவர் வந்து சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாரு, போதும்னு நினைக்கிறாங்க. கட்சி என்பது வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஊழியர்களால் நிகழ்த்தப்படுவது அல்ல, ஒரு மேனேஜரை கொண்டு நிர்வகிப்பது அல்ல, அது ஒரு வெறும் சாதாரண கம்பெனி கூட கிடையாது. அதுல வந்து நிக்கிறவன், கீழே நின்று போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கிற நபருங்கிறவரு அவருடைய பிடிப்பிலிருந்து செய்யணும். இன்னைக்கு நான் 500 ரூபாய் காலையில தருவேன், நீ வந்து போஸ்டர் ஒட்டுவேன் அப்படிங்கிற வெறும் உறவு கிடையாது. போஸ்டர் ஒட்டுறவனுக்கு ஒரு காசு கொடுப்போம், அதெல்லாம் உண்மைதான்.
ஆனால் அந்த 500 ரூபாய் காசுக்காக வர்றதா இருந்தா அவர் பாண்டு சட்டி தூக்கிட்டு வேற வேலைக்கு போயிடுவாரு. அவர் உங்களுக்கு வந்து ஒட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நாளைக்கு நீங்க காசே கொடுக்கட்டாலும் வந்து நின்று ஒட்டணும். இதுதான் கட்சி உறவு. இந்த கட்சி உறவை நிர்வகிப்பதற்கு ஒரு உறவோடு கூடிய உணர்வு வேணும். அதுக்கு வந்து நீங்க மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது, இன்னைக்கு நீங்க அறிவிச்சிருக்கீங்க ரைட்டு, அந்த நியமனத்துல கூட எவ்வளவு குளறுபடி நடந்துட்டு இருக்கு, அங்கங்க எவ்வளவு திட்டிட்டு இருக்கிறாங்க. அல்ல தலித் மக்களை புறக்கணிச்சிருக்கிறாங்கிறத அவங்க சொல்றாங்க. அப்போ என்ன அப்படின்னா தெள்ள தெளிவாக இங்க ஒரு கட்சி நடக்கவில்லை, ஒரு கம்பெனியும் கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், நீங்க ஒரு கட்சியோ ஒரு கட்டமைப்போ மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்படணும்னு சொன்னா அதுக்கு பிரமிடு ரீதியான அந்த அடிப்படையில் தான் அமைக்க முடியும். ஒரு 5000 பேர் கீழேன்னு சொன்னா அந்த 5000 பேரை 1000 நிர்வகிக்கிற 50 பேர், அந்த 50 பேரை நிர்வகிக்கிற 5 பேர், அந்த 5 பேர்கிட்ட தான் நீங்க பேச முடியும். ஆனால் நீங்க இந்த விஜயை பொறுத்தவரை நீங்க சொல்றீங்க இல்லையா, ஏதோ மாறிவிட்டது, அப்படிலாம் ஒண்ணும் மாறல. இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க மாற்றவே முடியாது. அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க மாத்துறீங்க அப்படின்னு சொன்னா 1 to 1 அப்படி கொடிக்கம்ப மாதிரி இருக்கும். 2 பேர் மேல ஆதாரம் இருப்பாங்க, அதுக்கு மேல இவர் இருப்பாரு, கீழே நீங்க வந்து ஆள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் கீழே தரமட்டத்தோட போயிட வேண்டியதான். அப்போ ஒரு கொடிக்கம்ப மாதிரி தான் கட்சி இருக்கும். இண்டிவிஜுவலா மேல இருந்து முடிவு எடுக்கப்படும், நேரா கீழே வந்து அப்ளிகபிள் பண்ணப்படும்னா அது சர்வாதிகாரம். நீங்க உட்கட்சி ஜனநாயகம்னா என்னன்னு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா, இதுதான் உட்கட்சி ஜனநாயகத்துக்கு விரோதமான கட்சியில கூட உட்கட்சி ஜனநாயகம் இருக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். பாஜக பாசிச கட்சியாகவே இருந்தாலும் கட்சிக்குள் ஒரு நிர்வாக ரீதியான முடிவை 4 பேர் கூடித்தான் முடிவெடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர் இங்கே தாவேகாவில் இல்லை, அதனால் நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா, அங்க வந்து கீழ்மட்டத்தில் எல்லாத்தையும் கருத்து கேட்பாங்க, ஃபைனல் டிசிஷன் தலைவர் எடுப்பாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இங்க யார்ட்டையும் கேட்கறது இல்ல, டிசிஷன் நாங்க எடுப்போம்னு சொல்றாங்க. அப்ப நான் எது கேட்கறேன் அப்படின்னா, இப்ப அவர்கள்லாம் ரசிகர் மன்றத்தில் இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு எந்த அரசியல் புரிதலோ கொள்கை புரிதலோ சித்தாந்த புரிதலோ எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன வார்த்தைகள் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பெரியார் வழிகாட்டி, அம்பேத்கர் வழிகாட்டி, இவ்வளவுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்கள வச்சுக்கிட்டு நீ அவங்கள்ட்ட என்ன கருத்து கேட்டு அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு எப்படி ஃபாஸ்டா வேலை செய்யணும். இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா உடனே அறிக்கை வரணும், உடனே செயல்படணும்ல. அடிமை கூட்டத்தை எப்படி ட்ரீட் பண்ணணும், ஓ இதை செய் அப்படின்னு ஆர்டர் தான் கொடுக்கணும், அவன்கிட்ட இருந்து சஜஷன் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா பிரச்சனை அது இல்லை. ஐயநாதன் சொல்வது என்ன அப்படின்னா, நான் வந்து பயிலரங்குக்கு போனேன், அங்க முடிச்சுட்டு வெளியில வரும்போது தான் தெரிஞ்சது அத்தனை பேர் எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் பார்த்துட்டு இருக்காங்க, டிவி பார்க்குறாங்க, பேப்பர் படிக்கிறாங்க, எந்தெந்த கட்சியில என்ன நடக்கு கொண்டு எல்லாமே தெளிவா இருக்கிறாங்க. அப்போ தான் எந்த இடத்துல இருந்து வேலை செய்யணுங்கிற கொண்டு அவங்க முன் தீர்மானிப்போடு இருக்காங்க. நீங்க மேல இருந்துகிட்டு ஏதோ அதை செய் இதை செய்யு வேலை கொடுக்குற இடத்தில் ஒரு எஜமான நிலையில் இருந்து இன்னைக்கு வந்து நான் வருவேன் ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுப்பேன், அப்படி செய்ய முடியாது. ஒண்ணுக்கு பின் ஒன்னாக ஒரு பாண்டிங்கை உருவாக்க வேண்டும், அப்படித்தான் நீங்க கட்சி கட்ட முடியும். அப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சரை நீங்கள் இங்க உருவாக்கல. இன்னும் கூடுதலாங்க மோசமா என்ன நடக்கு அப்படின்னா, எத்தனை பெர்சன்டேஜ் வாக்கு வரும்னு இங்க பேசிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை வந்து அவர் பேசுறது என்னன்னா, நாங்க போய் வேலை செய்வோம், கீழே போய் நிற்போம், நின்று ஓடுவோம், அடிப்போம், அடுத்த கட்டத்தை நகர்த்துவோம், நீங்க மார்க் நம்பர் என்னன்னு பிறகு பேசுவோம். இங்க உட்கார்ந்துக்கிட்டு இப்ப 2%, இப்ப 2.5% இப்படி பேசாதீங்க. இப்படிப்பட்ட வியூகத்தை அமைத்து ஒரு கட்சியும் ஜெயிக்க முடியாது. நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டு அடுத்த கட்டத்தை நான் என்ன பண்ணணும் வேணா இந்த நம்பரை வச்சு நீங்க வேலை செய்யலாம். முதல்லயே நம்பரை வச்சுக்கிட்டு வேலை செய்யாதீங்க. அவர் என்ன சொல்றாரு, 50 லட்சம் பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய மாஸ். வேற யாருக்குமே எந்த கட்சிக்குமே அப்படி ஒரு ஆரம்பத்துல இப்படி உருவாயிரல. அப்ப 50 லட்சம் பேர் இப்ப கையில ரெடியா இருக்கிறாங்க. 50 லட்சம் அப்படின்னு சொன்னா 10% ஓட்டு உத்தரவாதமா இருக்குது. அப்படி இப்படின்னு தட்டினாலும் கூட ஒரு 15% தூக்கிட்டு வந்துட முடியும்னு அவங்க நம்புறாங்க. இப்ப அதிமுக ஒரு 20% இருக்குது, கூட்டணி சேர்ந்தாலும் இன்னொரு 5% வரும். இல்ல 50 லட்சம் ஓட்டுங்கிறது 10%. எப்படி அப்படியா? 30 லட்சம் வாட்டு வாங்கிதான் அவர் 8% யாரு சீமான். சோ 50 லட்சம் வாக்கு கையில இருக்குது, நாம 10% அப்படின்னு சொல்லுவது இப்ப பிரச்சனை அது இல்ல. நீங்க இறங்கி நின்று வேலை செஞ்சீங்கன்னா முதல்லயே நம்பரை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. இவர் மக்கள்கிட்ட போங்கன்னு சொல்றாரு. அவர் ஒரு பிரபலம், அவருக்கு ஆல்ரெடி ஃபேமஸ். இவர் போய் தான் நின்று ஆதரவு திரட்டணுங்கிற அவசியமே இல்லைன்னும் போது அப்புறம் எதுக்கு அவர் ஷூட்டிங் போக வேண்டியிருக்குது? அப்புறம் இதை பார்ப்பாரு அதை பார்ப்பாரான்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அதாவது இவங்க பண்றது என்னன்னா, அரசியல்ல நாங்க வந்து பிராண்ட் டெவலப் பண்ணோம், சார் தான் பிராண்டு, சாரை வந்து அப்படியே அன்புமணிக்கு நாங்க எப்படி செஞ்சோங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. நாங்க அப்படிதான் அன்புமணி எப்படி செஞ்சோம், கடைசியில் அன்புமணி எங்க வந்து நிக்கிறாரு அப்படிங்கிறத நாம அதை ஒப்பிட்டு பார்க்கணும்.
வெறுமனே பிராண்ட் என்ன ஷாம்பு கம்பெனியா, பிராண்டை வந்து நாங்க ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அல்லது யூனிலீவர்னு நான் வந்து பிராண்டை நான் தூக்கிட்டு போறதுக்கு? இவர் ஏற்கனவே பிரபல்யமான ஒரு நபர் தான். அடுத்த கட்டமா இவரை மக்கள் மயப்படுத்தணுமே தவிர இவர் இன்னும் அந்நியப்படுத்தி வச்சுக்கிட்டு இந்த பிராண்டை நான் வந்து அப்படியே தூக்கிட்டு போனா அது வந்து ஒரு நடிகனுக்கு ஓகே, ஒரு அரசியல்வாதிக்கு சரியா? அரசியல்வாதினா மறுபடியும் மக்கள் கிரவுண்டு. இல்ல, நீங்க ஒரு போராளி, போராளி, களத்திலிருந்து வளர்ந்த ஒரு கட்சிக்கு நீங்க இதெல்லாம் பேசுறீங்க. எங்களுக்கு அது தேவையே இல்லைன்றாங்க. நாங்க அவ்வளவு இதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை, எங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி இருந்தாலே போதும் தானே சொல்றாங்க. வந்து அது நீங்க சொல்றது, அதாவது என்னன்னா அது விஜய் தரப்பில் இருந்து விஜய் கூட அது ஒருவேளை நம்பலாம், விஜய் கூட அதை அவங்க சொல்லியிருக்கிற நம்புறாரு. ஆனால் ஐயநாதன் சொல்வது மட்டும் இல்லைங்க, அதாவது ஒரு அடிப்படை அரசியல் அறிவு உள்ளவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான விஷயம். வெறுமனே அண்ணனுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லுவதல்ல. ஓட்டு என்பது கடைசியா போட்டீங்களான்னு பார்த்துட்டு பூத் ஏஜென்ட் முதற்கொண்டு எல்லாரோடையும் பாண்டிங்கா இருந்து ஓட்டை குத்தி வாங்கிட்டு வரதான் ஓட்டு. அப்படிப்பட்ட பருப்பொருளான மாற்றத்தை விஜய் ஏற்படுத்துவாரா? இதை வெறுமனே நான் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு எத்தனை நம்பர்னு தட்டிக்கிட்டு இருந்து கால்குலேட்டரை தட்டுவதால் முடியாது அப்படிங்கிறாரு. அது உண்மை. அப்போ இன்னொரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கை போடுறேன், இந்த வாக்கு ஏதாவது ஒரு வகையில் பொலிட்டிக்கலா அது வேலை செய்யணும். அந்த வேலையை விஜய் செய்வாரா? விஜய் என்னுடைய கனவுகளை சுமந்து செல்வாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ 10% வாக்கு இருக்குன்னா அந்த 10% நான் 20%, 30, 25% நான் வளர்த்தெடுத்து கொண்டு செல்வது என்பது என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. ஆனா நீங்க போய் அவசரமா ஒரு ஒட்டுண்ணி வாழ்க்கையாக இன்னொருத்தட்ட போய் ஒட்டிக்கிட்டீங்கன்னா இது வளர்ச்சி அடையாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களை உறிந்து நீங்க உங்களுடைய திட்டம் என்ன? எடப்பாடியை வச்சுக்கிட்டு என் கட்சியை வளர்த்துறவங்க உங்க திட்டம், உங்களை யூஸ் பண்ணிட்டு தூரத்துக்கு போடணுங்கிற எடப்பாடியை திட்டம். நான் என்ன கேட்கிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜியில யாரு ஜெயிப்பார்கள், ஜெயிக்க முடியும்? இந்த துறையில் எந்த அனுபவம் இல்லாத நீங்க ஜெயிச்சிருவீங்கிறது உங்களுடைய நம்பிக்கையா இருந்தா உங்களை ஈஸியா டீல் பண்ணுறது எடப்பாடிக்கு தெரியாதா? சரி, எடப்பாடி ஈஸியா டீல் பண்ணிடுவார் அப்படி கூட வச்சுப்போம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பழைய மாதிரி மக்கள் எதையும் நம்புறது இல்லை, அப்படிலாம் ஓட்டு போட்டுறது இல்லை அப்படின்னும் போது நம்ம எடுத்த உடனே ஏன் வந்து எந்த அங்கீகாரமும் இல்லாமல் எம்எல்ஏக்கள் எதுவுமே இல்லாமல் அவங்க நேரில் பார்க்கறது சீமானை தான் கத்தி 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 எல்லா பக்கமும் போறாரு. அது பிறகு எல்லா போராட்டம் இடத்துக்கும் போறாரு, பேசுறாரு, கத்துறாரு, சவுண்ட் விடுறாரு, எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. எதுக்கு நம்மளுடைய வேல்யூவை கெடுத்துக்கிட்டு மதிப்பை கெடுத்துக்கிட்டு லூஸ் ஸ்டாக் விட்டுக்கிட்டு நீட்டா அப்படி பண்ணலாம் இல்லையா? ஒயிட் காலர் நேரா போறான், இந்த சந்து வழியா நுழைகிறான், அங்க போய் இருக்கிற முதல்வர் நாற்காலி இழுத்துட்டு வந்துடும். முதல் தேர்தலையே முதலமைச்சர் ஆயிரணும்ன்றதுதான் அவங்க வியூகம். ஈஸியா இருக்குண்ணே, இது ஈஸியா இருக்கு. வந்து விசிகாவை கூடுங்க, அவங்க வந்துட்டாங்கன்னா சிபிஎம் கையில வாங்காமலே வந்து எக்ஸசைஸ் பண்ற மாதிரி தான் ஈஸியா இருக்கு. இல்லங்க, விசிகாவை கூப்பிட்டுங்க, விசிகா வந்துருச்சுன்னா சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் எல்லாம் கூட வந்துடும். ஏடிஎம்கே வந்துருச்சு அப்படின்னா விஜய் முதலமைச்சர், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்படித்தான் அவங்க இந்த அவர் கணக்குன்னு சொல்றது இதைத்தான் சொல்றாரு. அப்படி வந்துட்டாரு, முடிஞ்ச விஷயம் என்னன்னா, ஒருவேளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல உங்களை வச்சு நான் என்ன சொல்றேன், உங்களை எப்படி பயன்படுத்தணும்னா அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, நீங்க அவங்களை எப்படி பயன்படுத்தணும்னு வச்சிருக்கீங்க. ஒண்ணு. இன்னொன்னு, முதலில் போடுகிற வாக்கு என்பது மாற்றத்துக்கான எண்ணம் கொண்டவர்களின் வாக்கு. நான் 20% எனக்கு வரப்போகுது, 10% வரப்போகுதுன்னு நீங்க கணக்கெடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? இருக்கிற தம்பிமார்கள், இருக்கிற பெண்கள், இருக்கிற எல்லா புது வாக்காளர்கள் எல்லாருக்கும் என்ன எண்ணம்? ஏற்கனவே 2 கட்சி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வலதுசாரி கட்சி, அது வந்து உள்ள நின்று எதையும் மாற்றத்தையும் உருவாக்க முடியாதுங்கிற களம் இருக்குது. அப்போ தெளிவாக இன்னொரு மாற்று சக்தி எங்களுக்கு வேண்டும், எதையாவது ஒண்ணு நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உளவியல் கொண்டவர்கள். அவர்கள் தான் சீமானுக்கு 8% போட்டிருக்காங்க. அந்த 8% வந்து அப்படியே தூக்கிட்டு வந்துதான் இவர் களமாட போகிறார். இதுதான் நடக்க போகுது. 10% தனக்கு இருக்கிற 2%, சீமானுக்கு இருக்கிற 8%, அப்படிதான் 10 ஆக போகுது. அது வந்து தானா எங்கேயோ இருந்து வரப்போகிற வானத்திலிருந்து விழுகிற வாக்குகள் இல்லை, ஏற்கனவே இருக்கிற ஒருத்தனுடைய பெட்டியில் இருக்கிறதா நீங்க அடிச்சுட்டு போறீங்க. அப்ப அந்த மாற்று சிந்தனை கொண்டவர்களை தனித்து நின்று போட்டியிட்டால் மட்டும்தான் நீங்க வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிறத ஐயநாதன் சொல்வது அதுதான் உண்மையும் கூட. நான் ஸ்ட்ராட்டஜிக்கலா இவ்வளவு வெற்றிகளை பெறுவேங்கிறது வந்து அன்புமணி மாதிரியே இவர்களை மாதிரியே என்கிட்ட இவ்வளவு வாக்கு இருக்குது, நான் இது வந்து உங்களோட பேரம் பேசி உங்களோட இணக்கமா இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு பெட்டி தாங்கங்கிற அளவுல போய் அதுலதான் பிரச்சனைன்றாங்க. இப்ப நம்ம 6%, 5% என்னவோ அதை வாங்கிக்கிட்டு நின்று அதுக்கு பிறகு எக்ஸ்போஸ் ஆயிடுவோம், அதுக்கு பிறகு மறுபடியும் மல்லடிச்சுட்டு எடுக்கணும், அது வந்து கஷ்டம். எடுத்த உடனே ஒரு பொசிஷனுக்கு போயிட்டோம், துணை முதல்வருங்கிற அளவுக்கு கூட அவங்க முதல்வர்னு கேட்கறாங்க. அப்படி இல்லைனாலும் கூட இப்ப 40% எடப்பாடி தர்றது, 40 சீட்டு தர்றதுன்னு சொல்லியிருக்கிறாரு. 40 சீட்ல ஒரு 20-25 சீட்டு ஜெயிச்சிட்டாலும் கூட
துணை முதல்வர்னு போய் உட்காந்துக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இல்ல, ஈஸியா கிடைக்குது இல்ல. ஒண்ணு பெருசா கேட்போம், இல்லைன்னா இன்னொன்னு அப்படி போயிடலான்னு தானே நினைக்கிறாங்க. அதான் அந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு பக்கம். நீங்க சொல்றீங்க விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போட போறாங்க, இதுதான் கணக்கு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐயனாதன் சொல்லுவதை பொறுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் பயிலரங்கத்துக்கு போறேன், பயிலரங்கத்துல அரசியல் அறிவு மக்கள் அந்த இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் இருக்குது. அரசியலே தெரியாமல்லாம், எதுவுமே புறண தெரியாம, கலையதார்த்தம் தெரியாமலாம் அவங்க வரல. வெறும் ரசிகர்களா இல்ல. எனக்கு அவர் சொல்றதை வச்சு நான் பார்த்தது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ரசிகர்கள்ட்ட அறிவு இருக்கிற நாலேஜ் கூட தலைமைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொல்றாரு. அவர் கொஞ்சம் உண்மையா கூட இருக்கலாம். நான் அவர் சொல்றதுன்னு சொல்லல, என்னுடைய அபிப்பிராயமா சொல்றேன். இங்க இவ்வளவு தெளிவா முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அங்க கூட ஒரு கேப் இருக்குங்கிறாரு. அந்த கேப் இடையில 2 பேர் குழப்புறாங்கிறாரு. அந்த கேப்பை விளைவிப்பதே ஒரு அரசியல் அறிவின்மை தானே. அதனால நான் சொல்றேன், இது ஐயனாதனின் கருத்து இல்ல. இருந்தாலும் நான் அவருடைய வார்த்தையில இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு ரசிகனுக்கு இருக்கிற அந்த கிளாரிட்டி தலைமைக்கு இல்லைங்கிறது அவருடைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க ஒரு மாற்று சக்தியை உருவாக்குவதற்கான உத்தரவாதத்தை கொடுத்தா தான் அவன் ஓட்டு போடுவான். இல்லைன்னா அவன் உங்க படத்தை விட்டுட்டு வேற படத்துக்கு எப்படி போவானோ அதே மாதிரி ஒரே நேரத்துல டிக்கெட்டை வேற இடத்துக்கு எடுத்துட்டு அவன் பாட்டு போயிடுவான். இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் போடுவது என்பது வேறு. உங்களுடைய ரசிகர்களாக உங்களை ரசித்துக் கொண்டிருக்கிற ரசிகர்கள் ஏன் போடணும்? சோ அரசியல் என்பது மீண்டும் சொல்றேன், வெறும் ரசனை அப்படிங்கிறது இல்ல. இங்க ஒரு வாக்குக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஏற்கனவே உங்களுடைய ரசிகர் ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டவன், அவன் அதை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு போடணும். அதுக்கான மாற்றத்துக்கு உங்ககிட்ட என்ன இருக்குங்கதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா ஐயனாத வெளியில வந்திருக்கிறார். சரி, இன்னொன்னு அவர் சொல்றாரு, இங்க கட்சியில தலைவருக்கு வேலை இருக்குது, ஏதோ ஒரு வேலை அறிக்கை கொடுக்குற வேலை ஒன்று இருக்குது. அடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி, வியூக வகுப்பாளர் புஷி ஆனந்த், இவங்க பேசி ஏதோ ஒன்று செய்கிறாங்க. அவர் சொல்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு, கட்சிக்காரங்களுக்கு நீ எந்த வேலையுமே கொடுக்கலன்றார். ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. பெரியார் குறித்து உங்களுடைய கொள்கை தலைவரை ஒரு விமர்சனம் பண்ணுறார். பெரியார் குறித்து ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு என்னன்னு முடிவெடுக்கும், அதை வச்சு அவங்க விவாதிக்க முடியும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதை வச்சு தான் அவங்க டிஸ்கஷன் பண்ண போகிறான், வேலை செய்ய போகிறான். நீங்க எதுவுமே செய்யாம அமைதியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வேலையே இல்லாம இருக்குதுன்னு சொல்றாரு. இது எப்படி பார்க்கிறீங்க? கீழே ஒரு படை பரிவாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு படை தான் அது. ஒரு மிகப்பெரிய படை, ஒரு பெரிய திரள். இதுதான் கட்சியினுடைய அமைப்பு. கொள்கைங்கிறது ஆயுதம். கையில இதுதான் ஆயுதம், இது கேடயம். அவன் இதை வீசினா இதை பிடிக்கணும், இதை வச்சு அடிச்சா இது அஃபென்ஸ், இது தூக்கி அடிக்கணும். இதெல்லாம் பிராக்டிஸ். இதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பயிற்றுவிக்கணும். வெறுமனே ஓட்டு மட்டும் இல்லை இங்க பிரச்சனை, சரிங்களா? மாற்று சக்தின்னா இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் அவனை பயிற்றுவிக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேல முடிவு எடுத்துட்டு மேல இருந்து எதையாவது போடுவாங்க, வானத்திலிருந்து ஏதாவது ஒண்ணு விழும். அதை வச்சு நான் ஆடணும்னா நீங்க திடீர்னு வடையா புளியுது, நான் என்ன பண்ணுவேன்? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு ஆயுதம்லாம் வேணும். நான் கொள்கைங்கிறது ஆயுதங்க. ஒரு பிரச்சனை வருது, அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசுறாரு, அது பேசுவது தவறு அப்படின்னு சொல்லி பட்டார்னு உங்க கட்சியின் சார்பாக இருந்து பேசக்கூடிய ஸ்பீக்கர்கள், அதாவது ஒரு தொலைக்காட்சியில பேசுகிறவர்களுக்கு கூட முடிவெடுக்க முடியலன்னா கட்சி தலைமை என்ன முடிவெடுக்க போகுது? அம்பேத்கரை நல்லா படித்த ஒரு புரிதல் கொண்ட ஒருத்தர் அந்த விவாதத்துக்கு வந்தாதான் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ஆட்டோமேட்டிக்கா முடிவு எடுத்துருவாங்க. யாரும் இல்ல. பெரியார் பத்தி பிரச்சனையிலையும் பெரியார் பத்தி ஆழமா படிச்சுட்டு வந்தவங்க அங்க வரணும். அவங்க பத்தி சுகனா திவாகர் மாதிரியோ அல்லது ஐயநாதன் கூட அப்படி எடுத்துக்கலாம் வச்சு பேசுறதுக்கு. அப்படி ஆட்கள் அங்க இல்ல. ஐயநாதன் ஏற்கனவே சைலண்ட் பண்ணி வச்சிருந்ததுனால அவர் தான் விருப்பத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு தவிர கட்சியின் பிரதிநிதியா பேசல. இப்படி சித்தாந்தம் சார்ந்து பேசுவதற்கான எந்த புரிதலும் உள்ள இன்டெலெக்சுவல்ஸ் இல்லாத காரணத்தினால அமைதியா இருக்கலாம் இல்லையா? அதுதான் சொல்றேன். அது இல்லைங்கிறதே பெரிய, அதாவது என்னன்னா, இதுதான் என் கொள்கை அப்படின்னு திட்டமிட்ட கொள்கை கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்க களமாட முடியும். நீங்க எல்லா நேரத்திலையும் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு உங்க வார்த்தையை பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு நிக்க முடியாது. அது புஷி ஆனந்த் காத்திருப்பாரு, ஜான் ஆரோக்கியசாமி காத்திருப்பாரு, பக்கத்துல நின்று கேட்பான், இப்ப சொல்லு மாப்பிள, இவனுக்கு எதுக்கு மாப்பிள போடணும், வாயை திறக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அவன் மச்சான் கேட்டுட்டு இருப்பான். நீங்க பதில் சொல்லணும்ல, யோ எங்க ஆள் அடிப்பாரியா, நான் சொன்னது தப்பியா அப்படின்னு சொல்லணும்ல. இதான் எங்க கட்சி நிலைப்பாடுன்னு சொல்லணும்ல. அவங்களுடைய ஈகோ ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க கட்சிக்காரங்க. ஈகோ, ஆமா, ஒண்ணு தனிப்பட்ட ஈகோ. அவங்களுக்கே ஒரு அரசியல் நிலைப்பாடு உண்டு. அதை அடிப்படையெல்லாம் உங்களை நீங்க சமூகத்தை, குறிப்பா தலித் சமூகத்தை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலங்கிறது அவங்களுடைய குறைபாடுங்கிறது. அத்தனை சதவீதம் அவ்வளவு நீங்க அவ்வளவு ஆதரவா இருக்காங்க. எனக்கு தான் ஆச்சரியமா இருந்தது. விஜய் ரசிகர்கள்லயே தலித்துகள் தான் அதிகம்னு சொல்லுவாங்க.
தலித்துகள் தான் வந்து அவரை அதை சொல்லும் போது அவருக்கு வந்து தேவர் சமூகத்துல இருந்து ஆதிக்க சாதியில இருந்து அஜித்துக்கு ஆதரவா தேவர்னே நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த கலர்ல எந்த தேவர் இருக்கான்னு சரி. அந்த மாதிரி விஜய்னா ஒரு வந்து தலித் மக்களுடைய பிரதிநிதி என்பது போல ஒரு நம்புறாங்க. இந்த இப்படித்தான் அது போகுது அப்படின்றதெல்லாம் இருந்தது. அது யதார்த்தமா கூட இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா வந்து தலித் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை மொத்தமா இல்லாம செய்யறது அப்படின்றத செஞ்சுட்டாரு அப்படின்றது விமர்சனமா வருது. விஜய் வீட்டுக்கு முன்னாடி நின்று அந்த பசங்க கதறாங்க. அவன் சொல்றான், நான் 69 கிளை என்னுடைய சொந்த முயற்சியில கட்டியிருக்கிறேன், எனக்கு பொறுப்பு தரல, எந்த திறனும் இல்லை, எந்த அனுபவமும் இல்லை, அவனை வந்து பொறுப்புல போட்டுக்கிறான், ஒரே காரணம் அவன் பிசி, ஒரே காரணம் அவன் எம்பிசி, எனக்கு போடலை அப்படின்னு சொல்றாங்க. இது பாதிப்பை ஏற்படுத்துமா? கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தும். ஒண்ணு அந்த குறிப்பிட்ட நபரின் இது மட்டும் இல்ல, பொதுவாவே அங்கே ஜாதி பார்த்து ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். நான் என்ன சொல்றேன், பெர்சன்டேஜ் வைஸாவது நீங்க அதுக்கான இடத்தை கொடுத்திருக்க வேண்டும், அதுல திறமை பார்த்து கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்க வேண்டும். அதுல உத்தரவாதமானது அந்த நபர் எத்தனை கூட்டி வந்தார் அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்றதை மட்டுமே வச்சு முடிவெடுக்க முடியாது. ஆனால் அவர் போட்டோ கையில வச்சிருக்கிறாருல்ல, இங்கெல்லாம் நான் கொடியேற்றி இருக்கிறேன், கிளைய ஆரம்பிச்சு கொடியேற்றி இருக்கிறேன். அதான் அப்போ பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்கறதா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டு சூழலை பொறுத்தவரையிலும் ஆட்டோமேட்டிக்கா எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி எல்லா தரப்பு மக்களும் சம அளவுக்கு வாய்ப்பு ஈஸியா வந்துடும். ஏன்னா அவர்களுடைய களத்துல இருந்து களமாடுபவர்கள் உழைக்கும் மக்கள் தான். மேல இருக்கிறவங்க மேல்மட்டத்து வேலைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க. இது எந்த ஜாதி அமைப்பின் பொதுவான தன்மை. அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதிக ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்க முடியும். அப்ப அது நடக்காமல் போனதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, புசி ஆனந்தினுடைய தனிப்பட்ட விருப்பு அல்லது அவர் பக்கத்துல இருக்க ஜான ஆரோக்கியசாமியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இவர்கள் எல்லாம் பார்த்த உடனே சரி இவர்களை பயன்படுத்தலாம், ஓட்டு போட்டுருவாங்க, அதனால தேவையில்லை, இவங்களை பிரதிநிதித்துவம் போட்டா இவங்க ஓட்டு சேர்த்து வாங்கலாம். சோ இதெல்லாம் இப்படி நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நீங்க இன்னும் கட்சியை கட்டவே ஆரம்பிக்கல. நீங்க என்ன இப்ப பிளான் போடுறீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருப்பது மாதிரி அதுல இவர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுப்பதன் மூலமாக இவருக்கு இந்த வாக்குகள் கிடைக்குங்கிற மாதிரி நீங்க பண்றீங்க. அப்படி இல்ல, எவன் நின்று வேலை செய்வானோ அவனுக்கு கொடுத்தால் மட்டும்தான் அந்த அமைப்பு பாதுகாக்கப்படும். இதுதான் முக்கியமானது. இன்னொன்னு, இவர்கள் ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சியோடு ஒட்டி நின்று விடுவார்களானால் இவர்களுக்கு எந்த தனித்துவமும் இல்லாமல் போயிடும். இன்னும் கூடுதலா ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் இவர்களை எல்லாம் என்ன அடிப்படையில என்ன தகுதியில நீங்க சேர்த்தீங்க? தப்பான ஆளுங்கிட்ட கட்சி இருக்குதுன்றாரு. ஏற்கனவே 2 நிர்வாகிகள், அதாவது வெறுமனே நிர்வகிக்க தெரிந்தவர்கள், ஆர்கனைஸ் பண்ண தெரிந்தவர்கள், கணக்கு தெரிந்தவர்கள் 2 பேர், ஜான ஆரோக்கியசாமி, புசி ஆனந்த். மறுபடியும் இதே தேர்தல் வியூக வகுப்பாளர். இதை வச்சு என்ன பிரயோஜனம்? கட்சி அமைப்புனா என்ன, கட்சியை எப்படி மக்களோடு இணைந்திருப்பது இதுவே தெரியாம வெறுமனே விளம்பரம் போடுவதில் அக்கறை கொண்ட ஒரு கூட்டம், அதுக்கு கூடுதலா 2 பேர் வர்றாங்கன்னா இந்த கட்சி நாசமா போகாம எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் ஐயநாதனின் கேள்வி. அரிட்டாப்பட்டிக்கு அவர் போயிருந்தது எப்படின்னா, எப்படி வந்து இங்க பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கு போகும்போது எப்படி ஒரு பெரிய மக்கள் திரள் ஆதரவு பார்க்க வந்தாங்க, ஒரு ஓட்டா கூட மாறும் கணிசமா. அது மாதிரி அரிட்டாப்பட்டிக்கும் போயிருந்ததுன்னா அந்த வெற்றியில் நாமளும் கிளைம் பண்ணியிருக்க முடியும், நாங்க வந்தோம் பேசணும் அதனால நடந்துருச்சுன்னு சொல்ல முடியும். இது போல ஒவ்வொரு பகுதிக்கும் போயிருந்ததுன்னா அப்படி ஒரு ஆதரவை திரட்டிருக்க முடியும். அது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னொன்னு, கவர்னர்கிட்ட கொண்டு போய் வந்து மனு கொடுக்குறீங்க, அது மக்கள்கிட்ட வந்து எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அது ஒரு நாள் நிகழ்ச்சி, ஊடகங்கள் அதுக்கப்புறம் கடந்து போயிட்டாங்க. அது ஒரு அரசியலா? நீங்க பிஜேபி எதுக்குறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றத ஒன்று சொல்றாரு. அடுத்தது, நீட் விவகாரம் குறித்து உங்களுக்கு நிலைப்பாட்டில் தெளிவு இல்லை. ஒரு முறை தீர்மானம் கொண்டு வந்த போது அதை ஆதரிச்சு அறிக்கை விட்டீங்க, அப்புறம் வந்து அதையே விமர்சனம் பண்ணி அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு தொடர்பே இல்லாம வந்து திமுக அரசு அந்த இடத்துல விமர்சனம் பண்றீங்க. அப்போ அதிமுக விமர்சனம் பண்ணல, பிஜேபி விமர்சனம் பண்ணல, யாரை காயின் பண்ணணுமோ அவங்கள வந்து கோட்டை விடுறீங்க. வெறும் திமுக எதிர்ப்பு மட்டுமே போதுங்கிறது உங்க அதிமுகவுடைய நடக்கிற பேச்சுவார்த்தையின் காரணமாக நீங்க அப்படி முடிவெடுக்கிறீங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அதிமுக அப்படின்னு நீங்க போனதுக்கு பிறகு நான் ஊழலை ஒழிப்பேன்னு நீங்க பேசினா எடுபடாதுன்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அது எல்லாமும் சேர்த்து ஏற்கனவே சொன்னதுல இருந்துதான். அதிமுக என்பது ஏற்கனவே மக்களுக்கு பரிச்சயமான, ஏற்கனவே ஒரு உளவியலில் இருப்பவர்கள் ஓட்டு போட்டு பழகிய ஒரு கட்சி. வேறு ஒரு உளவியல் இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள் கண்டிப்பா அதிமுகவுக்கு வரமாட்டாங்க. ஊழல் ஒழிப்புங்கிறது பிரதான இன்னைக்கு இருக்கக்கூடிய புது வாக்காளர்கள், புது நபர்களுக்கு ஊழல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை.
அதுதான் உலகத்தின் ஆகச்சிறந்த பெரிய பிரச்சனை நினைப்பாங்க. ஏன்னா இது அவர்களுடைய பொதுவான அது ஒரு பிரச்சனை. உலகம் முழுவதும் முதலாளித்துவம்ங்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள, முதலாளித்துவ ஜனநாயகம்ங்கிற இந்த வட்டத்துக்குள்ள ஊழல்ங்கிற ஒன்றை முற்றிலுமாக தூர நகர்த்திட்டு இந்த மொத்த செட்டப்பை நகர்த்தவே முடியாது. இது அரசியல் தெரிந்தவர்களுக்கு, இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரிஞ்சவர்களுக்கு புரியும். ஆனா மக்களுக்கு, நடுத்தர வர்க்கத்துக்கு புரியாது. அவங்க இந்த லஞ்சம், ஊழல் இதுலதான் உலகமே தப்பா இருக்குது, மற்றதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அப்போ இந்த மாற்றத்தை விரும்புகிறவர்கள் ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நீங்க போய் மறுபடியும் நான் அதிமுகவோடு இணைஞ்சு நிற்போம்னா, நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு அவர்களுடைய வாக்கை வாங்கிட்டு அதிமுக பக்கம் போனீங்கன்னா சரி, ஒரு பருப்பொருளான மாற்றத்துக்காக போறீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணலாம். அப்ப கூட கன்வின்ஸ் தான் பண்ண முடியும். ஏற்கனவே போட்ட அந்த 10% மறுபடி போடணும்னு உத்தரவாதம் கிடையாது. நான் சொல்றது நீங்க கணக்கெடுத்து வைத்திரு. உங்களுக்கு ஞானாராக்கியசாமி ஆடியோவில் வெளிவந்தது 2% தான் தேரும். முதல்ல என்ன வந்துச்சு, உள்ளுக்குள்ள ஒரு புள்ளி விவரம் எடுக்கப்பட்டது. அதில் 4% வாக்கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 4% பார்த்த உடனே தலைவர் ஷாக் ஆயிட்டாப்ல. நம்பரை பார்த்த உடனே கைகாலெல்லாம் நடுங்கி போய் மறுபடியும் கதவை இழுத்து மூடிட்டு உள்ள உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. சரிங்களா? ஸோ ரெண்டாவது இவர் பேசுகிற ஆடியோ, யாரு ஞானாராக்கியசாமியினோட ஆடியோ வந்தது இன்னும் அவர்களுக்கு அதிருப்தி. 2% தான் தேரும் அப்படின்னது. நீங்க சொல்ற இந்த 10% இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காதுல கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. நடைமுறையில் ஓட்டாக அது கன்வெர்ட் ஆகுமா, அதான் கேள்வி. அப்படி ஆகாது. அதற்கு கிரவுண்ட்ல மக்கள் வேணும். இந்த மக்களுக்குள்ள கிளாஷ் இல்லாம, ஒரு கொள்கை முரண்பாடு இல்லாம சேரணும். குறைந்தபட்சம் இது தேர்தல் கூட்டணி தான் அப்படின்னா அதை கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் வரணும். தேர்தலுக்காக தான் சேர்ந்து நிற்கிறோம், 2 பேரும் வெவ்வேறு கொள்கைன்னு அவங்க சொல்லணும். அப்படியும் இல்லை. நீங்க வெறுமனே திமுகவை திட்டோம்னா அதுக்குதான் ஏற்கனவே அதிமுக இருக்க, நீ எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? இன்னும் கூடுதலா சீமான்னு ஒருத்தர் பொழுதன்னைக்கு அதை தான் திட்டிட்டு இருக்காப்புல. அப்ப மறுபடியும் நீங்க போய் ஒரு பாக்கெட்ல உள்ள போறீங்க. உங்களுக்கு 6-7% வரப்போகுதுன்னா அந்த 6-7% இந்த மாற்றத்தை, அதாவது ஒரு மிகப்பெரிய தேர்தல் மாற்றத்தை நிகழ்த்தாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் மீண்டும் உங்களுக்கு ஏன் ஓட்டு போட வேண்டும்ங்கிற கேள்வி வருமா வராதா அப்படிங்கிறதா பிரதானமானது. இவரை பொறுத்தவரையிலும் லாட்டரி மார்ட்டினுடைய மருமகனை கூட்டு எல்லா கட்சிக்கும் வாரி வழங்கக்கூடிய, எல்லாரோடையும் நல்லுறவைனா பொருளாதார ரீதியான உறவை வைத்து கொண்டு தனது தொழில் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு வியாபாரிய, அந்த வியாபாரியினுடைய ஏஜென்ட்டை கூட்டிட்டு உள்ள வச்சுக்கிட்டு கொள்கைன்னு ஒண்ணு நீங்க பேசலாமா? ஆதவர்ஜுனா பேசுவார். அவர் கால் மேல கால் போட்டுட்டு விசிகாவுக்கு அறிவுரை சொன்னார் இல்லையா? நான் புதிய மாற்றத்தை விசிகாவில் உருவாக்க போகிறேன்னு சொன்னாரு. சொல்லி நாம இதே இடத்துல தான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசியிருந்தோம். இந்த பப்பு ரொம்ப நாள், இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாதுன்னு தூக்கி வீசிட்டாங்க. பல்ல பிடுங்கின மாதிரி பிடுங்கி வீசிட்டாங்க. சரிங்களா? அப்போ உங்களுடைய நிலைமை, கட்சி நிலைமை என்னன்னு பார்த்துக்கங்க. இதுதான் கொள்கை, கோட்பாடு, இதுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி. மொத்தத்தில் ஒரு வியாபாரம் பண்றதுக்கான கூட்டம் உட்கார்ந்து இருக்குது. ஒரு மலிவான ரேட்டுக்கு இந்த கட்சி வியாபாரம் பண்ணப்படுங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு புரியுது. ஓகே, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம். நன்றி.